ஹாய் வணக்கம். நாம் இந்த ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ, ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்தால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகும் அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ரீடிங்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணுனா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகும் அப்படின்ட்டு இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் 2 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பைல் வந்து ப்ளூ கலர் பென் அண்ட் செகண்ட் பைல் வந்து பிங்க் கலர் பென். ஓகேவா? ஸோ கண்ணை மூடிட்டு உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பைல் 1 ப்ளூ கலர் பென் எடுத்தவங்களோட ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ணால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், வாட் அ சொல்யூஷன், ஸோ அப்படி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணால் வந்து ஸ்டேபிளாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களும் உங்கள் பர்சன் 2 பேரில் ஒருத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். இம்பேலன்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு டைம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறது, இன்னொரு டைம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை மாற்றணும். கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடக்கணும். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கேர் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க விஷயத்த பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மாற்றணும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்கிறீங்க. மேபி போத்தாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சண்டை வந்தால் உடனே வந்து நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறேன், நான் வந்து அடுத்த நியூ பிகினிங் எடுக்கிறேன், எனக்கு இது வேணாம், நான் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சில ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்க பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய மெச்சூரிட்டி இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஒருத்தங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் எனக்கு என்ன இந்த ரிலேஷன்ஷிப் போனால் எனக்கு என்ன, நான் என் பாட்டுக்கு என் லைஃப்பை ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அண்ட் சம் கேசஸில் வந்து எனக்கு யாரோ ஒருத்தங்க மேரேஜ் ஆனவங்கள நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை உங்கள் பர்சன் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்திருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் 2 பேருமே வந்து மேரேஜான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லை, நியாயமாக வந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு கிடைக்கல. அன்போ இல்லை எந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோ, நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அன்பு கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் வந்து அளவுக்கு அதிகமான அன்பு கொடுத்துருந்துருக்கலாம். கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லை. ஒருத்தங்க மட்டும்தான் அந்த எமோஷ்னலை கொடுக்குறீங்க, இன்னொருத்தங்க வந்து எமோஷ்னலாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து மேபி வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்களால எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்காது, அவங்களால கொடுக்க முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் நினச்ச அளவுக்கு அந்த எமோஷ்னல் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்டாக ஆகாது. கொஞ்சம் அது இம்பேலன்ஸாக இருக்க முடியும், அந்த மாதிரி தெரியுது. அவங்களால மேபி ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை வந்து கரியர் வைஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எது முடியுதோ அவங்க அது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நினச்ச அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தெரியுது. ஒரு நாள் பேசுகிறதோ, இன்னொரு நாள் பேசாமல் இருக்கிறதோ. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஸ்டேபிளாக இருங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து மெச்சூரிட்டியாக டீல் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியும். மேபி 2 பேரும் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹம்பிளாக நடக்க பார்க்கணும். நீங்கள் ரொம்ப கோவப்படுறது, டக்குன்னு வந்து கோவப்பட்டு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. போத் சைடும் தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. பேலன்ஸாக இருங்க. ஒருத்தங்களால இந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் தான் கொடுக்க முடியும், அது அவங்க கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்களால இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும், கரியர் சப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்டோ. ஸோ இப்படி வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா 2 பேருமே எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தால், எமோஷ்னலாகவே இருந்துச்சுன்னா ஃபேமிலி ரன் பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களால எதை கொடுக்க முடியுமோ அது அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எமோஷ்னலாக சப்போர்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஸ்ட்ராங்காக இருங்க, ஸ்டேபிளாக இருங்க. சில கேசஸில் வந்து மேபி டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க. ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் நினச்ச அந்த எமோஷ்னல் பாண்ட் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துருந்துருப்பீங்க. பட் இது நேச்சரான ஒரு விஷயம். நீங்கள் எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் கரியர் வைஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சிக்க தெரியணும். இப்படி தான் இருக்கும், நம்ம அதை கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க, மெச்சூரிட்டியாக டீல் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் வந்து பொறுமையாக இருங்க, பொறுமையாக மெச்சூரிட்டியாக வந்து டீல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் கரெக்டான ஒரு சொல்யூஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் நிறைய வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது வந்து உங்கள் பர்சன் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஸோ உங்கள் எமோஷ்னலை வந்து உங்கள் பர்சன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறனால நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நிறையா வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சம்திங் வந்து ஏதாவது வந்து பேசி இருந்திருப்பீங்க. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, லவர்ஸாக இருக்கிறதா இருக்கட்டும், சடனாக அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரலனாலும், ஏதாவது ஒரு கால் வரலனாலும் உங்களுக்கு எமோஷ்னல் ஹையாகி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நிறைய வார்த்தைகளை வந்து எரிய ஆரம்பிச்சிடுறீங்க, நிறைய அவங்கள காயப்படுத்துகிறீங்க. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. உங்களால் உங்கள் பர்சன் சம்திங் ஏதோ ஒரு காயமடைஞ்சிருக்காங்க. சம்திங் சில நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி நல்ல விதமாக பேசுவீங்க, சில நேரம் வந்து நீங்கள் உங்களை வந்து நீங்கள் உங்கள் வார்த்தையால் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமா, இல்லை இதிலே ஸ்டாப் ஆகணுமாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களாக வந்து நிறைய வந்து திங்க் பண்ணி மெசேஜ் பண்ணுறதோ இல்லை பேசுகிறதோ, இப்படி நீங்கள் பேசுகிறனால அவங்க மனசு காயப்படையுது. நிறைய ஹெவி பேர்டனாக இருக்குது, அவங்க மனசில் சொல்லாத விஷயம்லாம் நிறைய இருக்குது. இல்லை உங்களுக்கோ உங்கள் பர்சனுக்கோ வந்து மனசில் நிறைய காயங்கள் இருக்குது. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், நிறைய வார்த்தையால் பேசி உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து நிறைய வார்த்தையால் பேசி காயப்படுத்தியிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. போத் சைடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே நேரத்தில் வாய்க்கு வந்தபடி பேசி காயப்படுத்துறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இங்கே நான் அப்படி தான் பார்க்குறேன். 2 பேருக்குமே வந்து நிறைய வலிகள் இருக்குது மனசில். பேக்கேஜஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, வலிகள் இருக்குது, அதை தாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்து வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுறதும், நீங்கள் அவங்கள பார்த்து வந்து நிறைய விஷயத்த சொல்கிறதும், கஷ்டப்படுத்துறதும், காயப்படுத்துகிறோம், வார்த்தைகளால் காயப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனை வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ண அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்க வந்து மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கம்மியாயிரும். ஆனால் நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இந்த போத் சைட்லேயும் வந்து ஒருத்தங்க வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நிறைய பேசுகிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. ஆனாலும் வந்து நீங்கள் அதிக வாய்ப்பு கொடுத்துருந்தாலுமே வந்து அவங்க பர்சன் அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன கவலைகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருக்கவே மாட்டாங்க. மனசுலேயே வச்சுக்கிட்டு அவங்களே காயப்படுத்திட்டு இருப்பாங்க. மேபி அவங்களால சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அவங்க மனசில் என்ன இது இருக்குதுன்னு. அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோவெர்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதனால் நீங்கள் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலுமே வந்து உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களே வந்து எப்போ வந்து டிசைட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் சொல்லுவாங்க. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களாக வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இப்படி திருப்பி ஏதாவது மெசேஜ் போடுறது, அவங்கள வந்து அவங்க ரிட்டன் பேசலைன்னா, இல்லை வீட்டிலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது திருப்பி கேட்குறது,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறது என்ன என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் திருப்பி கேட்குறது அவங்க சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறது அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? பட் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. பட் அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அவங்க அப்போ சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியும். நீங்களாக வந்து கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெட்ரு. நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அவங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்களே திருப்பி திருப்பி கேட்கும்போது வந்து அது இன்னும் ஒரு ப்ராப்ளம் ஆகி ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன், நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், ஏதாவது அவங்க கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க எல்லார்ட்டையும் சொல்கிற டைப் கிடையாதான் இருக்கலாம். ஸோ அதான் இங்கே ப்ராப்ளம். கண்டிப்பாக நான் பட் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, அவங்களா வந்து அவங்க மனசில் உள்ளதை சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மேபி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து காமாக இருக்காங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் வந்து சில காயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெட்ரு. ஓகேவா? அமைதியாக இருங்க. அவங்களுக்கு எப்போ வந்து சொல்லணும்னு தோணுதோ அப்போ அவங்க சொல்லுவாங்க. நீங்களாக திருப்பி திருப்பி போய் வந்து கேட்கும்போது வந்து அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதீங்க, அவங்களே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களே அவங்க மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நீங்கள் சண்டை போடாமல் இருங்க, காமாக இருங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க, அவங்களே வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகும். ஓகே? ஸோ இதுதான் சொல்யூஷன். நீங்களே திங்க் பண்ணி வந்து எதுவும் வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது வந்து 2 பேர் லைஃப்லேயும் ஏதாவது தப்பாக போய் முடிஞ்சு அப்புறம் வந்து நோ கான்டாக்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனே வந்து என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம், ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம், உனக்கு நான் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், ஸோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அவங்க மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க கையிலே விட்டுருங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அவங்க சொல்லட்டும். அவங்க அவங்க மனசில் இருக்கிற அந்த வலிகள்லாம் வந்து கொஞ்சம் ஹீல் ஆனோன்னு வந்து உங்ககிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெட்ரு. அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சொல்யூஷன். நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க, அமைதியாக இருங்க. ஒரே நேரத்தில் வந்து நிறைய வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தாதீங்க. அது இன்னும் வந்து இந்த சொல்யூஷனை வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு ஆக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைல் 2 உங்கள் பர்சன் அண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். மறுபடியும் வந்து ஒரு ரீகன்சில் பண்ணுறதுக்கு, மறுபடியும் பழைய போல் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.